ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ் இருந்ததுங்க. ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தை பிறந்தால், அது எப்படி நடத்தப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தது. அது இந்த வாழ்க்கை பாதை எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். KRUPA ஸ்பேஸ் VIBES. ஒரு பெண் குழந்தை பிறந்தா அவங்களோட தாய் தந்தையர்கள் உடனே சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணுக்காக வேணும் அப்படின்ட்டு. அதுவே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா, என்ன பார்த்துக்க ஒரு குழந்தை பிறந்துட்டாயா அப்படின்ட்டு கடமைகளை மேலே திணிக்கிறாங்க. சரி, குழந்தை பருவத்தை விடுங்க. ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? சரி, இதை நம்ம இன்னொரு இடத்துல கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுவே பையன் ஃபெயில் ஆகிட்டானா மறுபடியும் நீ படித்து மேலே வாடான்னு உற்சாகப்படுத்துறதை விட்டுட்டு, நீ எல்லாம் எதுக்கடா லாய்க்கு, படிக்க கூட முடியல உன்னால் அப்படிங்கிற மாதிரி அவனை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு வராங்க. சரிங்க, படித்து முடிச்சிடுறீங்க, வேலைக்கு போகிறீங்க. பெண்கள் சம்பாதிக்கிற பணம் இருக்கு இல்லையா, அது அவங்களோட செலவுக்கு மட்டும்தான். இல்லை மிஞ்சி போனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஆண்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது யாருக்கு போய் சேரும்? ஆண்கள் ஃபேமிலி, அக்கா தங்கை, அவனுக்குன்னு வர்ற ஃபேமிலி சேர்த்து வைக்கிறது எல்லாமே அந்த திணிக்கப்படுது அவன் மேலே. அப்புறம் இன்னொன்று, பெண் தைரியமாக போனால்னா அது பெண் சுதந்திரம் அப்படிம்பாங்க வெளியில் போனால். ஆண் அதே வெளியில் போனான்னா பாட்டுக்கு ஊதாரி மாதிரி ஊர் சுற்றுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகுதுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பெண் என்ன செய்கிறாங்க? திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. யாராவது அப்பா வீட்டுக்கு போகிறேன்னா போகிறாங்க? இல்லையே. அந்த பெண்ணுக்கு தானே ஜாஸ்தி நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஆண்களுக்கு அந்த மதிப்பு தரோமா? அதே மாதிரி ஆண்கள் குடும்ப தலைவன்கிற அந்த பதவிக்கு வந்தாச்சுன்னா எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இது நான் ஆண்கிறத தாண்டி பொதுவாக இந்த சமுதாயத்தில் எப்படி நாம் 2 பேரையும் நடத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு சுதந்திரம் வேணும். இத்தனை ஏங்க விமன்ஸ் டேன்னு எல்லாருக்கும் தெரியுதுங்க. மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது. இதுலேருந்தே தெரியலையா? அதனால் 2 பேரையுமே சமமாக வச்சு 2 பார்வையும் கோணமும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம். ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.